ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போது சன் டிவியோட டெக்னிக்கல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ இதோட பேட்டர்ன் என்ன மாதிரியாக இருக்குது, ஃபர்தராக மேலே போகுமா அல்ல கீழே வருமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இது பயிற்சிக்காக மட்டுமே. காலையில் திலீப் குமார் வந்து நம்ம டெலிகிராமில் ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை இங்கே உடனே பண்ணுறோம். ஸோ அவருக்கான ஆன்சரும் பண்ணியாச்சு. நம்ம குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன ரீசன்னா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் லேர்ன் பண்ணதுக்கு. அதுக்குள்ளேயும் வந்து ட்ரை பண்ணி ஒரு பேட்டர்னை பிடிச்சிட்டார் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம தனியாக வீடியோ பண்ணலாம். காலையில் இதான் அனுப்பிச்சிருந்தார். இதில் பார்க்கும்போதே தெரியுது ஒரு பேட்டர்ன் அழகாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அந்த பேட்டர்னை அழகாக இவரும் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதில் எங்கே வந்து ஒரு கேப் டவுன் இருக்குது, எங்கே 2018 நவம்பரில் ஒரு கேப் டவுன். ஸோ அதையும் பிடிச்சிட்டார். இப்போ ஃபர்தராக அது மேலே போகுமா அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சில டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 20,000 கோடியாக இருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 498. நம்ம போஸ்ட் பண்ணும்போது 510 அப்படின்னு இருந்தது. இதில் என்னென்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாக்கோட பி நல்லாயிருக்கு. 16.3 மோசம். 14ங்கிறது ஓகே, பட் கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் மோசம் இல்லை. ROI பொறுத்தும் 22.6 இருக்குது. இது ரொம்பவே நல்லாவே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு 4.94 இருக்கிறதும் நல்ல விஷயமா பார்க்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்க்ரீனரில் காட்டுறது நிறைய தப்புன்னு தெரியுது. கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஷேர்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் அனலைஸும் பண்ணிட்டோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த அனலைஸ் எப்படி பண்ணணும், இல்லை ஃபண்டமெண்டல் அனலைஸை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்க அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். காம்படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஜி என்டர்டைன்மெண்ட் தான் மெயின் காம்படிட்டர். இவங்களுக்கு ஒரு 2,000 கோடி டிஃப்ரென்ஸில் தான் வந்து சந்தை மதிப்பாக இருக்குது. பட் ரெவன்யூவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சன் டிவி ரொம்பவே நல்லா இருக்காங்க. அந்த வகையில் ஜி என்டர்டைன்மெண்ட் கம்மியாக இருக்குது. பட் ஜி என்டர்டைன்மெண்ட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அடுத்தது இதோட ரெவன்யூ மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இந்த 2 காலாண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுமாரான ரெவன்யூ தான் கொடுத்துருக்காங்க. மோசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்ஸை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதனாலேயே இவங்களே நெட் ரெவன்யூ கொஞ்சம் கூடியிருக்கு. மற்றபடி பார்க்குறதுக்கு ஒன்றும் நெகட்டிவாக பெரிய விஷயம் எதுவும் தெரியல. இப்போ டெக்னிக்கலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல அவர் எப்படி அந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவர் சிம்பிள் பார்த்த உடனே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அழகாக தெரியுது பாருங்கள். அதை அழகாக கனெக்ட் பண்ணிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கீழே மேலே இருக்குது ஒரு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படி தான் அவரும் பேட்டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலே இந்த ஜோன்லலாம் டச் ஆகும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து டச் ஆகும். கீழே டச் ஆனால் அப்படியே மேலே போய் மேலே இந்த ஜோனில் எக்ஸாக்டாக அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை தான் அவர் நோட் பண்ணிக்கார். ஃபர்தராக இதே மாதிரி இறங்கி இப்படி ஏறுமா அப்படிங்கிறதான் விஷயம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் அதுக்கு வரலாம். இப்போ இதே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே சார்ட். இதில் ஒரு பேட்டர்ன் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்த ஹை பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ரீசெண்டாக வந்த ஹை அகெயின் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஜோனுக்கு இது திரும்பியும் வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ட்ரேட் ஆகுது, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி ட்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி மேலே போய் அகெயின் ஒரு கீழே வந்துட்டு ஸோ இப்போ மேலே ஆகுது. ஸோ இப்போ நம்ம லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஏற்கனவே இங்கே ஹை இருக்குது பாருங்கள். அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதுவும் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ஜோன் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கனெக்ட் இருக்குது. ஸோ இதுதான் பாட்டம். இந்த பாட்டம் வந்தோடனே இது அகைன் மேலே போயிடுச்சு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா எம் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஃபார்ம் ஆகலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இதை நான் இன்னும் ஜூம் அவுட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் புரியும். ஜூம் அவுட் பண்ணும்போது பாருங்கள், தான் நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இந்த இடத்தில் அதே ஹையில் திருப்பியும் வந்துடுச்சு. எப்போ பார்த்தோமோ அதே ஹை திருப்பியும் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அந்த 2ஆம் மாதம் வந்த ஹையை தான் திருப்பி மீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வரும்போதில் நல்ல செல்லிங் ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்ன எம் பேட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி என்னாச்சு, கீழேருந்து இப்படி மேலே போய் இப்படி வந்து அகெயின் மேலே போச்சு இல்லை. இது என்ன ஆகும்னா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஜோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ஜோன் ஒரு 415 அந்த மாதிரி இருக்குது. அகெயின் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவர்ஸ்க்கான சான்சஸ் இருக்கும். பட் இன்கேஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ மட்டுமே இந்த பங்கு இந்த ஜோன் இந்த 410 அந்த 15 அந்த ஜோனுக்கு மேலே, அதாவது இன்றைக்கி வந்து ஹையை கூட வச்சுக்கலாம், பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த பங்கு ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகி மேலே போகும். இல்லை அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி இது
கீழே வந்துட்டு தான் மேலே போகும். ஸோ இது ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். இது டெய்லியில் பார்க்குறோம். கொஞ்சம் அப்படியே வீக்லிலும் கொஞ்சம் பார்க்கலாம். வீக்லி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தெரியும். இது எல்லாமே லேர்னிங்காக தான். ஸோ நம்ம இது பேட்டர்ன் பார்க்கும்போது எதாவது பேட்டர்ன் தெரியுதா, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எதாவது பேட்டர்ன் தெரியுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ திருப்பி எடுங்க. இப்போ இந்த லோ இருக்குது, இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணு. எப்படி ஹையை கனெக்ட் பண்ணணுமோ அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே லென்த் வந்து இங்கே வந்து முடிச்சிடணும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதா, இதில் போய் எப்படி ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போய் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆச்சு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மெல்ல அது ரெக்கவர் கொடுத்து போகுது. இப்போ இதில் வந்து ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னா அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம வழக்கமான லோவை கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்குது. பட் அல்டிமேட்டாக நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த இடத்துக்கும் அந்த ஹையை மீட் ஆகுது. ஸோ நான் அதை திக்னஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ இன்னும் இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஆகுது, இந்த மாதிரி ட்ரேட் ஆகி வந்துட்டு அகெயின் மேலே போகுது. இப்போ என்னென்னா இந்த ஜோன் இருக்குது, இதை உடஞ்சா ஃபர்தராக அவர் திலீப் சொன்ன மாதிரி 660 கண்டிப்பாக போகும். பட் இன்கேஸ் அப்படி இந்த இடத்துல டர்னிங் இருந்தது அப்படின்னா மைல்டாக இந்த இடத்துல வந்துட்டு இந்த எம் பாட்டை நம்ம சொன்னோம் இல்லையா, இதுலேயும் பாருங்கள் இந்த ஜோன் இருக்கும். இந்த எம் பாட்டை நான் ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக இந்த மாதிரி இந்த கீழே வந்துட்டு அகெயின் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது பைக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது லேர்னிங்காக மட்டுமே பண்ணுறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரியல் டைம்லனா குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.